வணக்கம் ஆயுத எழுத்து நேயர்களே. இன்று ஆளும் அதிமுகவுடைய 43ஆம் ஆண்டு தொடக்க விழா. அதிமுக தொடங்கிய காலகட்டத்திலிருந்து இன்று காலையில நடந்தது போல இனிப்பில்லாத, பொலிவில்லாத, மகிழ்ச்சி இல்லாத, சந்தோஷம் இல்லாத, ஆரவாரம் இல்லாத ஒரு ஆண்டு விழாவை கொண்டாடியதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். காரணம், அதிமுகவுடைய கொடி ஏற்றப்பட்ட போது, ஆண்டு விழா மலர் வெளியிடப்பட்ட போது, அதிமுகவுடைய தலைவி, பொதுச் செயலாளர் பெங்களூர்ல இருக்கக்கூடிய பரப்பன அக்ரஹாரா சிறையில 23வது அறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஆனா சில மணி நேரத்துல காட்சிகள் அப்படியே மாறின. அதே இடத்தில் மகிழ்ச்சி, ஆரவாரம், கொண்டாட்டம், பட்டாசு வெடிப்பு இவையெல்லாம் நிகழ்ந்தன. காரணம் என்ன? உங்களுக்கே தெரியும். ஜெயலலிதாவுடைய 21 நாட்கள் சிறைவாசம் முடிவுக்கு வந்தது. உச்ச நீதிமன்றம் ஜெயலலிதாவுக்கு பிணை வழங்கியது. அதிமுகவினருக்கு, ஜெயலலிதாவுடைய ஆதரவாளர்களுக்கு இது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் சட்ட ரீதியாக, அரசியல் ரீதியாக பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. கேள்விகள் மட்டுமல்ல, அரசியல் ரீதியாக, சட்ட ரீதியாக அதிமுகவும் ஜெயலலிதாவும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்கள் என்ன என்ற ஒரு கேள்வி பிரம்மாண்டமாக எழுந்திருக்கிறது. சமாளிப்பாரா ஜெயலலிதா, சமாளிக்குமா அதிமுக? இந்த கேள்வி பிரதானமாக எழுந்திருக்க, இதையே இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் அலசவும் போகின்றோம், விவாதிக்கவும் போகின்றோம். முதலில் இது சார்ந்த பின்னணி விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேர் தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி தத்து, நீதிபதி லோகூர், நீதிபதி சிக்கரி ஆகியோர் அடங்கிய முதன்மை அமர்வு முன்பு இன்று நடைபெற்றது. அப்போது ஜெயலலிதா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஃபேலி நரிமன் ஆஜராகி, ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் தண்டனை பெற்றவர்களுக்கு தண்டனையை நிறுத்தி வைக்க அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு உள்ளது என்றும் அது தொடர்பான தீர்ப்புகளை மேற்கோள் காட்டினார். சிறையில் உள்ள ஜெயலலிதாவுக்கு 66 வயது ஆகிறது என்றும், சர்க்கரை நோயாளி என்றும், அவருக்கு தினந்தோறும் மருத்துவ பரிசோதனை தேவைப்படுவதால் அவர் உடனடியாக ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி தத்து, இந்த வழக்கை, அதாவது சொத்து குவிப்பு வழக்கை நீங்கள் ஏற்கனவே 18 ஆண்டு காலம் நடத்தியுள்ளீர்கள். ஒருவேளை ஜாமீன் வழங்கப்பட்டால் நீங்கள் மேல்முறையீட்டு வழக்கை, கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் உள்ள மேல்முறையீட்டு வழக்கை பல ஆண்டுகள் இழுத்தடிக்க மாட்டீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த ஜெயலலிதா தரப்பு வழக்கறிஞர், அந்த வழக்கில் மேல்முறையீட்டு, அதாவது அந்த கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள அந்த மேல்முறையீட்டு வழக்கில் உள்ள ஆவணங்களை 2 மாதத்திற்குள் தாக்கல் செய்ய தாங்கள் தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்ட, அதாவது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ஒருவரான சுப்பிரமணிய சாமி, தனி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை தொடர்ந்து தன் வீடு தாக்கப்பட்டதாகவும், நீதிபதி குன்ஹாவின் படம் எரிக்கப்பட்டதாகவும், மேலும் அதிமுகவினர் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதால் இந்த வழக்கில் தன்னையும் ஒரு மனுதாரராக சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதற்கு பதிலளித்த நீதிபதி தத்து, இது தொடர்பாக ஜெயலலிதா தரப்பு வழக்கறிஞர் அதிமுக தலைமையிடம் வலியுறுத்தி இதுபோன்ற விதிமுறை மீறல்களை ஈடுபடக்கூடாது என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். இதுபோல் விதிமுறைகள் மீறப்பட்டால் அது தொடர்பாக சுப்பிரமணிய சாமி மனு தாக்கல் செய்யலாம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து வாய்மொழி உத்தரவாக டிசம்பர் 18ஆம் தேதிக்குள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் ஜெயலலிதா தரப்பு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், டிசம்பர் 18லிருந்து 3 மாதத்திற்குள் மேல்முறையீட்டு வழக்கை கர்நாடக உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று வாய்மொழியாக உத்தரவிட்டனர். தொடர்ந்து எழுத்துப்பூர்வமாக 4 பேருக்கு வழங்கப்பட்ட தண்டனை நிறுத்திவிட்டு அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்குவதாகவும், அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உத்தரவாதத்தை பெங்களூர் தனி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். இதையடுத்து அந்த உத்தரவின் நகலை இன்று இரவு அதிமுக தரப்பு வழக்கறிஞர்கள் பெங்களூர் எடுத்துச் செல்கின்றனர். அந்த உத்தரவின் நகலை நாளை தனி நீதிமன்ற நீதிபதி முன்பு தாக்கல் செய்து அவர் சொல்லக்கூடிய உத்தரவாதத்தை அளித்த பின் அந்த உத்தரவின் நகல் பெங்களூர் பரப்பன அக்ரஹாரத்தில் உள்ள சிறை வளாகத்தில் உள்ள அந்த சிறைத்துறை அதிகாரி முன்பு சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு ஜெயலலிதா விடுவிக்கப்படுவார். ரைட். இவையெல்லாம் இன்று நடந்த முன்னேற்றங்கள். அரசியல் ரீதியாக பல கேள்விகள், பல விவாதங்கள் எழுந்திருக்கின்றன. அதிமுகவை நோக்கி, ஜெயலலிதாவை நோக்கி இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன? சமாளிப்பாரா ஜெயலலிதா என்ற கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கிறது. இதை இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். அரசியல் பிரமுகர்கள், அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாம் இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக சட்ட வல்லுநர் திரு தமிழ்மணி அவர்கள் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். இந்த வழக்குல சட்ட ரீதியாக சில கேள்விகள் எழுவதனால முதல்ல அவற்றையெல்லாம் அலசிய பிறகு, சில விளக்கங்களை பெற்ற பிறகு விவாதத்தை விரிவாக நடத்தினால் சரியாக இருக்கும் என்று நாம் நினைக்கின்றோம். திரு தமிழ்மணி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இப்போ பல கேள்விகளுக்கு தெளிவு பிறக்க வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு கண்டிஷன் பெயில் கிடைத்திருக்கிறது.
ஜெயலலிதா சார்பில் ஆஜரான ஃபாலி நரிமன் ஹெல்த் கிரவுண்ட்ஸ் சைட் பண்ணி அவருக்கு உடல்நிலை சரியில்லை, 66 வயதாகிறது, ஒரு பெண்மணி, மூத்த பிரஜை, இந்த மாதிரியான காரணங்களால் கேட்கிறார். ஜெயலலிதாவுக்கு பிணை கிடைக்கிறது, அவருடைய தண்டனை நிறுத்தி வைக்கப்படுகிறது. இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, ஜெயலலிதா அடுத்து அரசியல் ரீதியாக இயங்குவதற்கு தடைகளோ கட்டுப்பாடுகளோ வந்திருக்கிறதா? ஏனென்றால் ஹெல்த் கிரவுண்ட்ஸ்ல கேட்கப்பட்டிருக்கிறது, பிணை கிடைத்திருக்கிறது. ஆகையினால அவர் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வதோ இல்லாட்டி ஸ்ரீரங்கம் தேர்தலுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு இடைத்தேர்தல் வந்தால் இந்த பிரச்சாரங்களில் கலந்து கொள்வதோ, பேட்டிகள் கொடுப்பதோ, பத்திரிகையாளர்களை சந்திப்பதோ, பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸுக்கு ஏதேனும் தடையோ கட்டுப்பாடோ இந்த கண்டிஷன் பெயிலால வந்திருக்கிறதா? சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவுல எந்த தடையும் இருக்கிறதாக தெரியல. ஆனால் அவங்களுடைய வழக்கறிஞர் திரு நாரிமன் ஆர்கியூ பண்ணப்ப அவர் சீஃப் ஜஸ்டிஸ் கேட்டாரா, இந்த வழக்க 18 ஆண்டு காலம் இழுத்தடிச்சிருக்கிறீங்க, இந்த மேல்முறையீட இவர் டிராக் ஆன் ஃபார் 2 decades, இன்னும் 20 ஆண்டுகள் இழுத்தடிச்சிருவீங்களே அப்படின்னு கேட்டப்ப, இல்லை, அவங்க வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்க, அவங்க மருத்துவர்களை மட்டும்தான் சந்திப்பாங்க, மற்றவங்களை சந்திக்க மாட்டாங்க அப்படின்னு இவரு சொல்லியிருக்கிறார். ஜெயலலிதா வழக்கு. ஆமாம், அது உத்தரவுல இல்ல. இது எல்லாம் வாழ்மொழியாக இவர் அதாவது பிணை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட அளிக்கப்பட்ட உத்தரவாதங்கள் எழுத்து மூலமாக இது இந்த உத்தரவாதம் பைண்டிங்கா? இப்போ யாராவது சுப்பிரமணியன் சுவாமியோ மற்றவரோ ஜெயலலிதா ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்றாரோ, பொது கூட்டங்களுக்கு போனாரோ, இப்படி ஃபாலி நரிமன் ஜெயலலிதாவுடைய வழக்கறிஞர் சொன்னாரே, காரணத்தினால் அவருடைய பிணையை ரத்து செய்ய வேண்டும், சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் செய்வதை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கு ஸ்கோப் இருக்கா? அநேகமாக இல்லை. ஏனென்றால் இவர் வெளியே வந்து ஒரு சாதாரணமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது ஒரு சுப்ரீம் கோர்ட் பெரிதுபடுத்தாது. ஆனால் மற்றவர்களை தூண்டுகிற விதமாக நீதித்துறையை தவறாக விமர்சிக்கிற அளவிற்கு ஏதாவது பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இவர் இருக்கிற போதும் மற்றவர்கள் பேசினால் கூட அந்த நிலை திரும்ப பெறுகிற நிலை வரலாமே தவிர, அதுவரை இது ஒரு சாதாரண ஒரு உத்தரவாதமாக எடுத்துக் கொள்ளப்படுமே தவிர, இது தவறான செயல்களில் ஈடுபட மாட்டார் என்கிற உத்தரவாதமாகத்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜெயலலிதா அரசியல் ரீதியாக இயங்குவதற்கு பெரிய கட்டுப்பாடுகள் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய கட்டுப்பாடுகள் இருக்கிறதா புரிந்து கொள்ள வேண்டாம். இப்பொழுது ஜெயலலிதாவுக்கு ஹெல்த் கிரவுண்ட் சைட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு நீரிழிவு நோய், அவர் ஒரு மூத்த பிரஜை, பல்வேறு உடல் உபாதைகள் இருக்கிறது அப்படின்னு. அதன் அடிப்படையில் ஃபாலி நரிமன் வாதிட்டார். ஆனா சுதாகரனுக்கோ இளவரசிக்கோ சசிகலாவுக்கோ இந்த கிரவுண்ட் சொல்லப்பட்டதா தெரியல. இயல்பா அவர்களுக்கும் கிடைத்திருக்கிறது. சோ ஹெல்த் கிரவுண்ட்ஸின் அடிப்படையில் மட்டும் பெயில் கிடைக்கல, இயல்பா மற்ற காரணிகளால் கிடைத்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாமா? உண்மைதான். ஹெல்த் கிரவுண்ட் மட்டுமே அல்ல, ஹெல்த் கிரவுண்ட் மட்டுமே பொதுவாக இந்தியாவில் கிட்டத்தட்ட 5 ஒருவருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது. அரசியல்வாதிகள் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இந்தியாவில் மிக அதிகமான அரசியல்வாதிகள். எனவே அந்த இரண்டும் காரணம் அல்ல. அவர்கள் முதல் அப்பீல் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதை விசாரிக்கிற வரை அவர்கள் வெளியே இருக்கிற அனுமதியை மறுக்க வேண்டிய கட்டாயம் எதுவும் இல்லை என்பதுதான் அடிப்படை உண்மை. நான் 7ஆம் தேதி கூட அதை சொன்னேன். இதே இடத்தில் 7ஆம் தேதி கூட கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் வந்தபோதும் இதைத்தான் நான் சொன்னேன். அவர்களை வெளியே விடுவதனால் நாட்டுக்கோ ஜனநாயகத்துக்கோ இந்த வழக்குக்கோ எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது என்கிற நிலையில் இது வழங்கப்பட்டிருக்கிறது. ஹெல்த் அல்ல மட்டுமே அல்ல. மேலும் பல கேள்விகள் சட்ட ரீதியாகவே எழுந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் உங்கள் வாயிலாக தெளிவுபடுத்துவோம். இந்த பகுதியில் நம்மிடையே அதிமுகவை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முத்துமணி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். உங்களை பொறுத்த வரைக்கும் இது ரெட்டிப்பு மகிழ்ச்சியை தந்திருக்கக்கூடிய ஒரு நாள் தான். உங்களுடைய 43வது ஆண்டு தொடக்க விழா, உங்களுடைய பொதுச் செயலாளருக்கு பிணையும் கிடைத்திருக்கிறது. என்னுடைய கேள்வி, செப்டம்பர் 27ஆம் தேதிக்கும் அதற்கு முன்னாடி இருந்த நிலைக்கும் அக்டோபர் 18 ஜெயலலிதா நாளைக்கு அநேகமாக வெளியில வருவார் அப்படிங்கிற ஒரு செய்தி, இதற்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ரெண்டுத்துக்கும் இடையே அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக பல தடைகளும் கட்டுப்பாடுகளும் வந்திருப்பதாக நினைக்கிறீங்களா? இல்ல, இது ஒரு சட்ட ரீதியான போராட்டம். மாண்புமிகு அம்மா அவர்கள் நீங்க சொல்ற 17ஆம் தேதி
எந்த தேதி சொன்னீங்க? செப்டம்பர் 27 அவருக்கு செப்டம்பர் 27ஆம் தேதி இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது வந்து அன்றைக்கு மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர், 7 கோடி மக்களுடைய பிரதிநிதி, இன்னும் சொல்ல போனால் தமிழ் இனத்திற்கு உலக தமிழகத்திற்கு வழிகாட்டி, மக்கள் நினைப்பதை நான் சொல்லியாக வேண்டும், பதிவு செய்தாக வேண்டும். ஈழத்தமிழர்களுக்கு 3 முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியவர். தமிழ்நாட்டில் முன்னோடியான திட்டங்களை ஏழை எளிய மக்கள் ஜாதி மத இனத்திற்கு அப்பாற்பட்டு அம்மா உணவு உள்ளிட்ட எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தவர். திடீரென்று அம்மா அவர்கள் ஒரு முதலமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு இருக்கிறது, அதுவும் கீழ்கோர்ட்டுடைய தீர்ப்பின் அடிப்படையில் என்று மக்களுக்கு ஒரு பெரும் வருத்தம் ஏற்பட்டது. இது எதிர்பார்க்காத ஒரு பெரும் வருத்தம் வந்து உலக தமிழினத்திற்கு ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் அன்றைய தேதியிலிருந்து அனைத்து இந்திய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்களை தங்களுடைய வீட்டினுடைய தங்களை ஈன்றெடுக்காத தாயாக கருதினார்கள் மக்கள். அது மட்டுமல்ல, உலகத் தமிழும் தங்களுடைய வழிகாட்டியாக கருதினார்கள். ஈழத்தமிழினம் நம்மளுக்கு இவரை விட்டால் விடியலுக்கு வழி இல்லை என்று கருதினார். அதற்கு காரணம் அம்மா அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த உரிமை போராட்டம். நான் சொல்ல வருது, அன்றைக்கு மக்கள் அப்படி கருதினால் அன்றைய தேதியிலிருந்து நீங்க சொல்லுகிற இந்த இன்றைய நாள் வரை அவருடைய அறப்போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் உள்ள 7 கோடி மக்கள் மட்டுமல்ல, தாய்லாந்து, சிங்கப்பூர், பிரிட்டன், அமெரிக்கா, கனடா ஆகிய நாடுகளில் கூட தமிழர்கள் போராட்டம் நடத்தினார். காரணம், அம்மா அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை தங்களுக்கு இழைத்ததாக அந்த மக்கள் கருதினார்கள். எனவே சாத்விக அடிப்படையில் அவர்கள் வந்து போராட்டம் நடத்தினார்கள். அன்றிலிருந்து இன்று வரை எந்தவித மாறுபாடும் இல்லாமல் அம்மா அவர்கள் எப்படியும் வெளியில் வந்தாக வேண்டும், மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும், நம்ம வழி நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நடந்த போராட்டத்தில் எந்த மாறுபாடும் இல்லை. அன்றைக்கு மக்கள் என்ன உணர்வோடு இருந்தார்களோ அதே உணர்வோடு தான். ஆனால் நீங்க சொன்னதை போல இன்றைக்கு எங்களுடைய பொன்மனச்சம்பள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுகவுடைய 43வது ஆண்டின் துவக்க நாள். இந்த நாளில் இன்றைக்கு அறப்போராட்டத்தில் நடத்திய அத்தனை பேருக்குமே ஒரு மன நிம்மதியும் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்பட்டிருக்கு. நம்முடைய தலைவர்கள் வெளியே வருகிறார்கள் என்ற நிம்மதி இந்த உச்சநீதிமன்றத்துடைய மேன்மிகு நீதியரசர் கொடுத்த தீர்ப்பின் காரணமாக, ஜாமீனில் விட்டதின் காரணமாக போராட்டம் நடத்திய அத்துணை மக்களுக்குமே மன நிம்மதி ஏற்பட்டு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் என்பதை மாறுபட்டதில்லை. அதில் இந்த நாளில் நீங்க சொல்றதை போல எங்களுடைய தலைவர் புரட்சித் உருவாக்கிய அந்த இயக்கத்துடைய பிறந்த நாள் 43ஆம் ஆண்டு துவக்க நாளில் அம்மா அவர்கள் இங்கே வெளியே வருவது தமிழ்நாட்டுக்கே உலக தமிழர்களுக்கே மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் என்பது எந்த அதிமுகவுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி கொடுத்த நாள் என்றால் மிகையல்ல. கிடைத்திருப்பது பிணைதான். சட்ட ரீதியாக அவர் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட வேண்டுமானால் இன்னும் பல போராட்டங்களை ஜெயலலிதா மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சட்ட போராட்டங்கள் மட்டுமல்ல, அரசியல் ரீதியாகவும் பல சவால்களை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும். அதிமுகவுக்கு முன்னால், ஜெயலலிதாவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பிரதான சவால்கள் என்ன? சமாளிப்பாரா ஜெயலலிதா? இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கின்றோம். அதே போல மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள் நம்முடைய இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். அஇஅதிமுகவை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முத்துமணி அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். பத்திரிகையாளர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மற்றவர்கள்ட்ட போறதுக்கு முன்னாடி இந்த அதிமுக பொதுச் செயலாளர் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதனால திரு முத்துமணி அவர்கள்ட்ட தான் கேட்க இருக்கின்றேன். ஜெயலலிதாவுக்கு தண்டனை கிடைத்த போதும் சரி, அவருடைய பிணையை கர்நாடக உயர்நீதிமன்றம் மறுத்த போதும், இல்ல அதை முதல்ல லிஸ்ட் பண்ணாம விடுமுறைக்கு பிறகு வந்த போதும், அதிமுகவினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல பார்த்த போஸ்டர் எல்லாம் சொன்ன விஷயம் சதி விலை பின்னப்பட்டிருக்கிறது, கர்நாடகாவுடைய சதி, கர்நாடகா விஷயத்துல, காவிரி விஷயத்துல ஜெயலலிதா தமிழகத்துக்கு நீதியை நிலைநாட்டினார், அதற்காக கிடைத்த தண்டனை, இப்படித்தான் அதிமுக சார்பில் ஒட்டப்பட்ட போஸ்டர்ஸ், பல பேட்டிகள்ல இந்த கருத்துக்களை கேட்க முடிந்தது. இந்த கர்நாடகாவுடைய சதிவலை அல்ல ஒரு சதிவலை அப்படிங்கிற ஒரு கான்ஸ்பிரசி தியரி இப்பொழுது அடிபட்டு போயிருக்கிறது என்றால் மறுப்பீர்களா? ஆன்சர் மை क्वेश्चन ஸ்பெசிபிக்கல். இல்ல, அதாவது நாம் ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம். மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சென்சிட்டிவான பிரச்சனை எழும்போதெல்லாம், அது மொழி பிரச்சனையா இருக்கட்டும், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சென்சிட்டிவான காலகட்டம் வர்ற காலகட்டங்கள்லாம் ஒட்டுமொத்த மக்கள் சிந்தி கொண்ட ஒரு இயக்கத்துல கிளர்ச்சிகள் ஏற்படுதும், அவர்களுக்கு உகந்த போராட்டம் என்று நியாயபூர்வமா மனசாட்சிப்படி இறங்குற போராட்டங்கள் நடப்பது இயல்புதான். அதுல வந்து இயல்பா செயற்கையான நான் கேட்கல, நீங்க வைத்த கருத்தை சொல்றேன். இது வந்து கர்நாடகாவுடைய சதி, இது காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கிறதுக்கு அதுக்கான ஒரு கெசட்ல வெளியிட்டதுக்கு காரணமா ஜெயலலிதா இருந்தார், அதற்கு செய்யப்பட்ட ஒரு சதி ஒரு கருத்து சொல்லப்பட்டது. நீங்கள் சொல்லுகிற பாணியிலே சதிவலை என்று அனைத்து இந்திய அதிமுகவின் சார்பாக அங்கீகரிக்கப்பட்ட அறிவிப்புகளோ டைரக்ஷனோ கொடுக்கப்பட கிடையாது. இது வந்து எங்கே வந்து அப்படி கொடுத்திருந்தாலும் அது குறித்து சட்ட ரீதியான
வழக்குகள் போடப்பட்டு வருவதாக நானும் அறிகிறேன். இது கர்நாடகாவுடைய சதி அல்ல, கர்நாடக சதி இல்லை என்பதை மனப்பூர்வமா நீங்க ஏத்துக்கிறீங்க? இல்ல, சதியா இல்லையா என்பது போக போகத்தான் கண்டுபிடிக்கும். எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க வந்து கர்நாடகாவுடைய சதிங்கிற ஒரு வாதம் வைக்கப்பட்டதுன்னா அரசியல் ரீதியா அங்கீகாரம் இல்லாத ஒரு வாதம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. யூகத்தின் அடிப்படையில் இப்போது சொல்ல எப்படி நான் எப்படி கேட்கிறேன்னா, இந்த வழக்குல ஜெயலலிதா அடிச்சிருந்தா நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த கருத்தை பல அமைச்சர்களுடைய பேர்களும் அந்த போஸ்டர்கள் இருந்தன அப்படின்னு பார்த்தோம். என்னுடைய கேள்வி ஏன் எழுதுன, இந்த வாதம் ஏன் அடிப்படைதான் நான் கேட்கிறேன்னா, இந்த வழக்குல ஜெயலலிதாவுடைய வழக்கறிஞரா ஆஜரான ஃபாலி நரிமன் கர்நாடகா சார்பாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைய பெறக்கூடாது, காவிரி இறுதியான கெசட்ல வரக்கூடாது என்று கர்நாடகாவுடைய கவுன்சில். அதே போல ஜெயலலிதாவுக்கு பிணை வழங்கி இருக்கக்கூடிய இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் ஒரு கன்னடிகா. ஆக கன்னடிகா சதிங்கிற ஒரு வாதம் தவறு என்பது நாம் புரிந்துக்கலாம் இல்லையா? இல்ல, நீங்க புரிஞ்சுக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. நான் சொல்ல வருது அழுத்தமான கருத்து என்ன என்று சொன்னால், அனைத்து இந்திய அதிமுகவின் சார்பாக அங்கீகரிக்கப்பட்ட நபரோ அல்லது அமைப்பின் சார்பாகவோ அறிக்கையோ பேட்டியோ யாரும் வந்து இது கன்னடர்கள் செய்த சதி என்று நாங்கள் சொல்லவில்லை. இது கன்னடர்களுடைய சதி அல்ல அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கங்க? நாங்கள் அப்படி சொல்லவில்லை. சொன்னதன் அடிப்படையில் அந்த போஸ்டர் அடிக்கப்படவில்லை. நீங்க எப்படி தவறாக போஸ்டர் அடித்திருந்தால் அதற்குரிய சட்டப்படி தமிழக அரசு எடுத்திருக்கிறது. சரியான நிலைப்பாட்டை கேட்கிறேன். கன்னடர்களுடைய சதி அல்ல அப்படிங்கறதா இன்னைக்கு உங்களுடைய அபிஷியல் பொசிஷன், அப்படிதான்? இல்ல, நாங்க வந்து அப்படி சொல்லலையே. நாங்க வந்து இப்படி இருக்கணும், இல்லன்னா அப்படி இல்ல, அப்படி இல்ல. மக்கள் மத்தியிலே பல்வேறு கருத்துக்கள் ஏற்படும் இயல்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நாங்க அப்படிப்பட்ட போஸ்டர்களுக்கு தூண்டுதலாகவோ அறிக்கை விட்டோ யாங்க செய்யலாம். அதனாலதான் கேட்கிறேன், கன்னடர்களுடைய சதி அல்ல, இது வந்து அண்டை மாநிலத்துடைய சதி அல்ல. நீங்கள் நான் விசாரணை கமிஷன் வச்சு முடிவு எடுக்கல, நான் நேரடிய போஸ்ட் அடிக்கல. சம்பந்தப்பட்டவர் அடித்திருந்தால் அது சட்ட ரீதியான உட்பட்டு விசாரணைக்குரியது அல்லது நடவடிக்கைக்குரியது என்பது எந்த மாற்று கருத்து அதிமுகவுக்கு இல்லை. வழக்குகளும் தமிழக அரசின் சார்பாக, அதாவது காவல்துறை பதிவு செய்திருக்கிறது போன்ற போஸ்டர்ஸ்க்கு அப்படிங்கறதையும் பதிவு செய்தாக வேண்டும். நான் இந்த நிலையில திரு பாலு அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன், இது சட்ட ரீதியாக அதிமுகவுக்கு ஜெயலலிதாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் ரெஸ்பைட், இந்த ரெஸ்பைட் ரிலீஃபாக மாறும், அது வெற்றியாக மாறும் அப்படின்னு நம்புறாங்க. ஏற்கனவே பல வழக்குகள்ல ஜெயலலிதா கீழ் நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்டு மேல்முறையீட்டுல வெற்றி பெற்றிருக்கிறார். அதற்கான சாத்தியம் இருக்கிறது என்று நீங்க நினைக்கிறீங்களா? அது இந்த வழக்கை பொறுத்த வரையில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவிற்கும் அவரை போற்றி பாராட்டக்கூடிய அதிமுகவினருக்கும் இது ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தீர்ப்பு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டது. எப்படி கர்நாடக தனி நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு விமர்சனம் செய்தோமோ, எப்படி கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு விமர்சனம் செய்தோமோ, அதே உணர்வோடுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் ஏற்றுக்கொண்டு இந்த விமர்சனத்தில் இந்த விவாதத்தில் நான் பங்கு பெறுகிறேன். ஆனால் அதே வேளையில் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய இந்த சூழல், அதை அவர்கள் கையாண்ட விதம், இந்த வழக்கில் அவர்கள் தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகு இவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, இன்றைக்குதான் மாண்புமிகு நீதிபதி என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இதற்கு முன்பு உயர்நீதிமன்றம் வழங்கிய நீதிபதியை மாண்புமிகு நீதிபதி என்றோ, அந்த சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய நீதிபதியை மாண்புமிகு நீதிபதி என்றோ இவர்கள் அறிவிக்கவில்லை. ஆனால் நாங்கள் இன்றைக்கும் சொல்லுகிறோம், உச்சநீதிமன்றத்தையும் மாண்புமிகு நீதிபதி என்றுதான் நாங்கள். அவர் சொல்வது போல ஏதோ அமைச்சரோ இல்லாட்டி சட்டமன்ற உறுப்பினரோ நீதிபதியை இப்படி பேர் சொல்லி திட்டினார்கள் அப்படின்னு எங்கேயாவது? நீங்க ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்டீங்க. காவிரி பிரச்சனைக்காகவும் கர்நாடகா மாநிலம் என்ற அடிப்படையிலும் தமிழர் என்பதற்காகவும் செல்வி ஜெயலலிதா மீது இந்த தண்டனை வழங்கப்பட்டது என்பதை அதிமுகவினுடைய பிரதிநிதிகள் இதுபோன்ற அரங்கிலே எத்தனை முறை பேசியிருக்கிறார்கள்? அதிகாரப்பூர்வமான ஸ்டாண்ட் இல்லை. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவன், கார்த்திக் அவர்களோ அண்ணன் தமிழ்மணி அவர்களோ கிடையாது. நான் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவன். நான் அந்த கட்சியினுடைய பிரதிநிதியாக இங்கே அமர்ந்து பேசுகிறேன் என்பதையும் நான் பதிவு செய்கிறேன். அன்புக்குரிய நண்பர் அதிமுகவில் இருந்திருக்கக்கூடிய தோழர் அதிமுகவினுடைய பிரதிநிதியாக அமர்ந்து பேசுகிறாரா அல்லது அவருடைய தனிப்பட்ட கருத்தை பேசுகிறார்? அபிஷியல் பொசிஷன் எனக்கு நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, அவரிடம் அந்த கேள்வி கேளுங்க. அதிமுகவினுடைய பிரதிநிதியாக பேசுகிறாரா தனிப்பட்ட நபராக பேசுகிறாரா? ஒரு அதிமுக அனைத்து இந்திய அதிமுகவை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் விடுத்த அழைப்பை மரியாதை கொடுத்து ஏற்று வந்து எனக்கு தெரிந்த அளவில் என்ன கருத்துக்களை ஆழமாக அடித்தளமாக
முறையாக தெளிவுபடுத்த வேண்டுமோ அதில் தெளிவுபடுத்தக்கூடிய கடமையில் நான் உறுப்பினராகத்தான் பேசுகிறார் என்று பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்டு தான் நீங்க வந்திருக்கிறேன் என்று ஆதாரம் கொடுக்க நான் கேட்கலங்க. இல்ல நீங்க எப்படி அப்படித்தானே கேட்கல நான் கேட்கறது பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினராக இல்லைங்க. இது போன்ற விவாதத்தில் திரு ஆவடி குமார் அவர்களும் இது போன்ற நண்பர் போன்றவர்களும் பல முறை இது திமுகவால் பின்னப்பட்ட சதிவலை, இது காவிரி பிரச்சனைக்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்று பல நேரங்களில் பல சூழல்களில் அதிமுகவினர் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் நான் சொல்லி இருந்தால் இப்போது கேளுங்கள், எந்த கேள்வியும் கேளுங்கள், நான் பதில் சொல்ல எல்லா இடத்திலும் பேசுறாங்க. அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி கூட எல்லா இடத்திலும் வந்து வன்முறையை தூண்டுகிற கட்சி என்று நாட்டு மக்கள் சொல்றாங்க. இவங்க போய் சட்ட ஒழுங்கை பற்றி பேசலாம் என்று சாதாரண குடிமகன் அன்றாட சூழ்நிலை கூட பேசுறாங்க. இதை நான் என்ன கேள்வி நான் தயாராகவே இருக்கேன். இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவரை அவர்கள் எதையெல்லாம் சுட்டிக்காட்டினாரோ அதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் சொன்னோம், இந்த வழக்கிலே அரசு வழக்கறிஞர் செய்யக்கூடிய பிரச்சனைகள் உயர்நீதிமன்றத்தில் கர்நாடகத்தில் நடந்த பிரச்சனையை நாங்கள் சுட்டிக்காட்டினோம். ஆனால் இதை கருத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இதற்கு முன்பு லாலு பிரசாத் யாதவ் வழக்கிலே தீர்ப்பு வழங்குகிற போது நோட்டீஸ் வழங்கப்பட்டு அரசு தரப்புடைய வாதத்தை கேட்டு அதற்கு பிறகுதான் தீர்ப்பு வழங்கினார்கள். இன்றைக்கு கூட சொல்லுகிறார்கள் 7 ஆண்டுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வழக்காக இருந்தால் தேவையில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் அதுவும் 5 ஆண்டுகள் வழங்கப்பட்ட தீர்ப்பு அதற்கு தேவைப்பட்டது. இதை பொறுத்தவரையில் ஒரு நீதிபதி தீர்ப்பு இந்த பிணையிலே தீர்ப்பு வழங்குகிறார் என்று சொன்னால், நான் இதற்கு முன்பே சொல்லியிருக்கிறேன், ஒரு நீதிபதியினுடைய டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ஜட்ஜ் அதுதான் முதன்மையானது. இதில் விரிவா வரேன். ஆக உங்களுடைய கருத்து அந்த அடிப்படையில் அவர் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். தீர்ப்பை நாங்கள் உள்ளபடியே ஏற்றுக்கொள்கிறோம். இது பெயில் கொடுத்த ஏற்றுக்கொள்கின்றோம். நீதிமன்றங்களுடைய பொசிஷனை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. திரு கார்த்திகேசன் அவர்கள்ட்ட சுருக்கமான வார்த்தை கேட்க இருக்கின்றேன். ஜெயலலிதா செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு முன்பாக இருந்த ஒரு பொசிஷனுக்கும் இன்னைக்கு இடைப்பட்ட காலத்துல தண்டனை வகித்து இன்னைக்கு பெயில நாளைக்கு அநேகமாக வந்து விடுவார். அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் அதிமுகவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் அட்வான்டேஜ், பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் கூடியிருப்பதாக நினைக்கிறீங்களா? இல்ல பல தடைகளும் பல பிரச்சனைகளும் சவால்களும் பெருகி இருப்பதா நினைக்கிறீங்களா? சட்ட ரீதியா அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்ல முடியும். சட்ட ரீதியா அவங்க வந்து இன்னமும் குற்றவாளி அப்படிங்கிற அளவுல தான் இருக்காங்க. இப்ப இடைக்கால ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கான சென்டென்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களே தவிர கன்விக்ஷன் அப்படி இருக்குது. அவங்க தங்களை வந்து உயர்நீதிமன்றங்கள்ல ஒரு ப்ரூவ் பண்ண இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனா அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா பெரிய செட்பேக் இருக்குன்னு நான் நினைக்கல அவங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக இப்ப எழுப்பிட்டு இருக்காங்க. அவங்க குற்றவாளின்னு தீர்மானிக்கப்பட்ட பிறகு கீழ் நீதிமன்றத்துல சிறப்பு நீதிமன்றத்துல குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டதிலிருந்தே பல்வேறு பிரச்சனைகளை ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமா எழுப்பிட்டு இருக்காங்க எதிர்க்கட்சிகள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இங்க வந்து இப்ப அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலா என்ன பிரச்சனை இருக்க முடியும் அப்படின்னா ஒண்ணும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா எதிர்க்கட்சி இப்போ தேர்தல் உடனடியா எதுவும் கிடையாது, 2 ஆண்டுகள் இருக்குது. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் வந்தாலும் கூட அவங்க வந்து அவங்களோட இயல்பை பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் அவங்களுடைய பிரசன்ஸ் நேரடியான பிரசன்ஸ் வச்சுதான் தொடர்வதா நினைக்கிறீங்களா? இந்த ஒரு வழக்கு, இந்த தண்டனை, இதனால அவருக்கான ஒரு ஆதரவும் இல்ல அனுதாபமும் பெருகி இருப்பதா? பிராக்டிகலா பேசணும்னா சிம்பத்தி இருக்குதுங்க, அதை மாற்றவே முடியாது. ஏன்னா வந்து நீங்க ஊழல் வழக்குல குற்றவாளியின் அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட எதிர்க்கட்சிகள் எல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்த பிறகு, குறிப்பாக பாமக நிறுவனர் ராமதாசும் அவர்களும் இவர் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் அவர்களும் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. திமுக ஓரளவுக்கு இதுல லோக்கி தான் ப்ரொஃபைல் பண்ணாங்க, மேனேஜ் பண்ணா கூட. அப்படியும் கூட அதற்கு பிறகும் அவர்கள் சிறையில் இருக்கின்ற நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க அதற்கான ஒரு சிம்பதி தான் வர ஆரம்பிச்சது. அது ஒரு பாயிண்ட் இருக்குது. சிம்பதி சரியா தவறாங்கிறது 2வது டிஸ்கஷன். ஆனா சிம்பதி இருக்குங்கிறது உண்மை. 2வதாக எதிர்க்கட்சிகள் இன்னமும் கூட இந்த சிச்சுவேஷனை கேபிட்டலைஸ் பண்ற இடத்துக்கு வரவே இல்லை. அதை பற்றி தான் விரிவாக பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் சட்ட ரீதியாக ஒரு பின்னடைவை சந்தித்த பிறகும் கூட எதிர்க்கட்சிகள், பிரதான கட்சியான திமுக பெரிய அளவுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்க முடியவில்லை என்றால்
மக்கள் மனதில் ஜெயலலிதாவுக்கான ஆதரவும் அனுதாபமும் பெருகி இருக்கிறது, இல்ல அப்படியே அவருடைய ஆதரவு இருக்கிறது என்பதுதான் பொருளா? மேலும் ஜெயலலிதாவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? அவர் எதிர்நோக்க வேண்டிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கும்? மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். இந்த வழக்கில் பார்க்கும்பொழுது இது ஒரு ஊழல் வழக்கு, இதுல பெயில் கொடுக்கறதுக்கான முகாந்திரங்கள் எதுவும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை கர்நாடக உயர்நீதிமன்றம் எடுக்கிறது. இதே போல ஹெல்த் கிரவுண்ட்ஸ், பல கிரவுண்ட்ஸ் சுட்டிக்காட்டப்படுகிறது. ஜெயலலிதாவுடைய சமூக அந்தஸ்து, இன்னைக்கு என்னெல்லாம் கோரப்பட்டதோ அவையெல்லாம் கர்நாடக உயர்நீதிமன்றத்திலும் சொல்லப்பட்டது. ஆனால் பிணை கிடைக்கிறதுக்கான முகாந்திரமே இல்லாத ஒரு வழக்காக கர்நாடக உயர்நீதிமன்றம் பார்த்தது. ஆனால் அதே வழக்குல அதே கிரவுண்ட்ஸ் ஏற்றுக்கிட்டு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. லாலு பிரசாத் வழக்கில் பார்த்தாலும் கூட உயர்நீதிமன்றம் இது பிணை கொடுக்க வேண்டாத ஒரு வழக்காக, முகாந்திரமே இல்லாத வழக்காக பார்த்தது, உச்ச நீதிமன்றம் கொடுத்தது. ஒரே சட்டம், ஒரே சிஆர்பிசி, ஒரே செக்ஷன் 389, ஒரே செக்ஷன் 389(1), நீதிபதிகள் வெவ்வேறு, சட்டம் ஒன்றுதான். நீதிபதிகளுக்கும் நீதிமன்றங்களுக்கும் ஒரே விஷயத்துல எப்படி வெவ்வேறு பார்வைகள் இருக்க முடியும்? அப்படி வெவ்வேறு பார்வை இருக்கிறதுனாலதான் கீழமை நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இந்த பார்வை வேறுபடணும் அப்படிங்கறதுனாலதான் அப்படி வச்சிருக்கிறாங்க. இப்ப ஒரு கிரிக்கெட் மேட்சை பார்க்கக்குள்ள கேலரியில உட்கார்ந்து பார்க்கணும். மேல பார்க்கறவங்களுக்கு பவுல் பண்றது தெரியும், பேட்டிங் தெரியாது. நடுப்புற உள்ள கேலரியில உட்கார்ந்துருக்கு பேட்டிங் பண்றது தெரியும், பவுலிங் பண்றது தெரியாது. கேட்ச் பிடிச்சானா எல்பிடபிள்யூ ஆச்சாங்கிறது தெரியாது, அங்க அம்பையருக்கே தெரியாது. அதனால தேர்ட் அம்பையர் கேட்கிறாங்க. அதனால இது தேர்ட் அம்பையர் உச்சநீதிமன்றம். அது மட்டுமல்ல, ஒரு அடிப்படை விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். உச்சநீதிமன்றம் என்பது சட்டங்களுக்கு அப்பாற்பட்டும், நான் மீண்டும் சொல்லுகிறேன், எழுத்தால் இயற்றப்பட்ட சட்டங்களுக்கு அப்பாற்பட்டும் அந்த சூழ்நிலையை கருதி எந்த ரிலீஃபையும் கொடுக்கலாம் என்பதுதான் சுப்ரீம் கோர்ட்டை பற்றிய அடிப்படை விஷயம். பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் செய்ததை உயர்நீதிமன்றம் அதே சூழ்நிலையில் கூட செய்யக்கூடாது. உச்ச நீதிமன்றத்துடைய நீங்க இந்த லேயர்ஸ் சொல்றீங்க, புரிந்து கொள்ள முடிகிறது. உச்ச நீதிமன்றத்துடைய ஒரு பெஞ்ச் ஒரு மாதிரியும் இன்னொரு பெஞ்ச் வேற மாதிரியும் எடுக்கும் பொழுது, ஒரே மாதிரியான விவகாரங்கள்ல ஒரே மெரிட்ஸ் ஒரே டிமெரிட்ஸ் இருக்கக்கூடிய விவகாரங்கள் எடுக்கும் பொழுது இந்த ஒரு கேள்வி, ஒரே சட்டம் வெவ்வேறு பார்வைகள் அப்படிங்கும்போது ஒரு கான்ஃபிளிக்ட் எழுகிறது இல்லையா? நிச்சயமாக இல்லை. ஒரு தனி மனிதனுடைய சமூக சிந்தனைகள், பார்வைகள். நான் சொன்ன பழைய உதாரணத்துக்கு திரும்ப வந்தால், 8வது ரோவில் ஒரே ரோவில் உட்கார்ந்திருக்கிற நடுப்பில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கும், வலதுபுறத்தில் இடதுபுற கடைசியில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கும், இந்த பக்கம் கடைசியில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கும் பார்வை வித்தியாசப்படும், பட வேண்டும். அப்படி வித்தியாசமாக பட்டால்தான் இந்த சிஸ்டம் இயங்கும். எனவே உச்சநீதிமன்றத்துடைய ஒரு நீதிபதிக்கும் இன்னொரு நீதிபதிக்கும் ஆயிரக்கணக்கான முறை கருத்து வேற்றுமைகள் வந்திருக்கின்றன. வருவதுதான் ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆரோக்கியமான. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு பார்வை ஓகே. ஆனா ஒருவருடைய வழக்கு, ஒருவருடைய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த பார்வைகளால் அவர் பாதிக்கப்படுவதும் அவர் தண்டிக்கப்படாமல் போறதுக்குமான இந்த ஒரு பிரச்சனைகளும் சேர்ந்து. தண்டிக்கப்படாமல் என்பதில் நான் வேறுபடுகிறேன். இது தண்டிக்கப்படுகிற விஷயம் அல்ல. இது அவர் முதல் அப்பீல் போட்டு கேட்கல, நான் பொதுவா கேட்கும்போது அவ்வாறு வரும். அந்த வித்தியாசங்கள் பல நேரங்களில் நாட்டின் நலன் கருதி எடுக்கப்படுகிற விஷயங்களாக கூட, முடிவுகளாக கூட இருக்கும். இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரே ஒரு கேள்வி, அப்பீல் நடக்கிற வரை உள்ளே இருக்க வேண்டுமா வெளியே இருக்க வேண்டுமா? அந்த ஒரு கேள்வி மட்டும்தான். நான் 7ஆம் தேதி கூட சொன்னேன், இதை அவரை விடுவதற்கு இது மிகச்சரியான பொருத்தமான வழக்கு. அவர் குற்றம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் 3 மாதங்களில் அப்பீலை எடுத்து விசாரணை திரும்ப அன்றைக்கு நான் சொன்னேன், விசாரித்து விட்டு போயிருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் செய்திருக்கிறது. இது சரியான தீர்ப்பு, சரியான பார்வை. ரைட். நான் திரு முத்துமணி அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். ஒரு பெண் என்பதனால், இந்த ஒரு வழக்கில் பாலினரி வாதிடும் பொழுது ஒரு பெண் என்பதனால் அவருடைய வயது, ஏஜ், சோசியல் ஃபேக்டர்ஸ் இவையெல்லாம் சுட்டி காட்டினார். பல முறை அவர் பெண் அப்படிங்கறத பதிவு செய்தார் ஜெயலலிதா சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர். ஆனா அதிமுகவுடைய பார்வை பெண் என்பதனாலே பெயில் கேட்கக்கூடாது அப்படிங்கறதானே? அப்படி இல்ல, இது உரிமை இல்ல. ஒரு வழக்குல ஒருவர் பெண் அப்படிங்கறதுனாலே பெயில் கேட்க கூடாதுங்கிறது அதிமுகவுடைய பார்வையா இருக்கு. ஜாமீன் கேட்பதற்கென்று பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. மனுதாரர் சார்பில் பெண், 60 வயதுக்கு மேற்பட்டவர், அவருடைய உடல்நிலை,
நிரந்தரமாக குடியிருப்பவர், 3 முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், சமூகத்தில் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றவர். இந்த வழக்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிலுவில் இருக்கும்போது 2001லயும் 2011லயும் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஆகக்கூடிய சோசியல் ஸ்டேட்டஸ், பெர்சனல் அவங்க ஹெல்த் கண்டிஷன், இதையெல்லாம் பார்க்கிற முறை இருப்பதால் அதுல எந்த கருத்தை நம்ம எடுத்து வைக்க வேண்டும் என்றது நம்ம தரப்பு அப்படிங்கிற ஒரு வாதமும் வைக்கப்பட்டது. ஆனா இதே போல கனிமொழி தான் பெண் என்பதனால் பெயில் கேட்ட போது ஜெயலலிதா முதலமைச்சரான பிறகு கொடுத்த முதல் பிரஸ் கான்பரன்ஸ்ல சொன்ன விஷயம், இட் இஸ் a wrong argument for bail. In politics, no concession is given because you are a woman. The same applies for criminal activities என்று சொல்லியிருக்கிறார். பெண் என்பதனாலேயே அவருக்கு பெயில் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு வரும்போது அதே ஆப்ஷன் சொல்ற கருத்தை நான் பரிசீலிக்க எடுத்துக்கொள்கிறேன். இந்த இப்போது கிடைத்திருக்கிற செய்திகளின் அடிப்படையில் பார்க்கும்போது பெண் என்பதால் மட்டும் இவர் விடுவிக்கப்படுகிறார் என்று சொல்லப்பட்டது. ஒரு கூறு ஒரு கருத்தை கேளுங்க. அம்மாவை ஒத்திய வயதை வெட்டியவரா என்று சொல்ல நீங்க சொல்றதுக்காக கம்பேர் பண்றேன். நான் தனிப்பட்ட முறையில் கம்பேர் பண்ண விரும்புறேன். அந்த ஒன்றை மட்டும் பார்த்தால் கூட அவர் அம்மா அவர்கள் 66 வயதை விட்டியவர், அவர் 60 வயதுக்கு கீழ்பட்ட வயசை சேர்ந்தவர். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வழக்குடைய தன்மையை பொறுத்து நம்முடைய மூத்த வழக்கு சீனியர் சிட்டிசன் பிரிஃபரன்ஸ் உண்டு. பொதுவாக அந்த மரபுகள் கடைபிடிக்கப்படுகிறது. மூத்தவர் அவங்க சோசியல் ஸ்டேட்டஸ் அப்ஸ்காண்ட் ஆக மாட்டாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி இப்படி ஜாமீன்ல விட்டு வயலேஷன் ஆனவங்க இல்ல அப்படின்ற கருத்துக்கெல்லாம் அட்டென்ஷன் டு தி ஜட்ஜுக்கு நம்ம கொண்டு போகும்போது அது டேக்கன் இன்டு அக்கவுண்ட் எடுத்துக்கொள்ளப்பட்டுதான் பரிசீலிக்கப்படுகிறது. பெண் என்ற ஒரு காரணத்தினால் மட்டும் எடுத்துக்கொள்வதல்ல, பல காரணங்கள் இன்வோக் பண்ணக்கூடாதுன்னு நீங்க ஒரு கட்டத்துல சொல்லி இன்னைக்கு நீங்களும் இன்வோக் பண்ணும்போது அந்த கேள்வி எடுக்கிறது இல்ல. அப்படின்னு பெண் என்றால் இக்னோர் பண்ணி ஒரு காரணமா ஒரு அடிப்படையில இன்னொரு கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கீழமை கோர்ட்டு, ஹைகோர்ட், அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல பல பெஞ்சுகள் இருக்குது என்பதை நீங்களே சுட்டி காட்டினீங்க. ஒவ்வொருத்தரும் ஜட்ஜிகள் என்பவர்கள் நீதிபதி செய்யக்கூடியவர்கள் என்ற மரியாதைக்குரியவர்கள் என்பது யாருக்கு கருத்து வர. ஆனால் ஒவ்வொரு மனிதரும் தனி மனிதர் தான். தனி மனிதர்களுடைய தீர்ப்பு வேறுபடலாம் என்பதற்காகத்தான் இந்த 3 வகை அமைப்புகள் இருந்து நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்கள் சுட்டிக்காட்டினார்கள். இங்க நான் சொல்ல விரும்புவது இதே காரணம் தானே இங்கே சொல்லப்பட்ட ஹைகோர்ட்ல விட்டிருக்கலாமேனா, உண்மையிலேயே நீங்கள் சொல்வது நல்ல கருத்து தான். கீழமை நீதிமன்றத்திலே மேன்மை நீதிபதி இதை சரியாக பரிசீலித்து விட்டிருக்க வேண்டும் என்பதால் தமிழ்நாட்டு மக்களுடைய ஏகோபித்த கருத்து, அனைத்து இந்திய அண்ணா கருத்து. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட பரிசீலனை பார்வை இருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ள. இங்க கீழே கொடுத்த தூக்கு தண்டனை மேல உச்ச நீதிமன்றத்தில் விடுதலை ஆகிறது என்பதெல்லாம் வழக்கத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே எல்லோரும் ஒரே மாதிரியாக இருப்பார், ஒரே மாதிரி பரிசீலனை இருக்கு என்பது எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே நம்முடைய வாதம் என்பது தரப்பு கருத்து என்பது தொடரும். எங்கே அது எடுபடுகிறதோ அங்கே நமக்கு சட்ட ரீதியான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த அடிப்படையில் ஜாமீன் பெற்றிருக்கிறோம். ஐ கெட் யுவர் பாயிண்ட். ஜெயலலிதா ஏற்கனவே கீழ் நீதிமன்றங்களால் தண்டனை பெற்று மேல் நீதிமன்றங்களில் நிரபராதி நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். நான் திரு கார்த்திகை செல்வம் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இப்பொழுது சமீபத்தில் ஓ பன்னீர்செல்வம் சர்க்கார் மீது எழக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு முடங்கி போயிருக்கிறது. அரசு இயந்திரம் போதுமான ஒரு ஆளுமையோட இயங்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பல எதிர்கட்சிகளால பல விமர்சகர்களாக வைக்கப்படுது. இப்பொழுது ஜெயலலிதா வந்திருப்பதனால், ஜெயலலிதா தான் ஆஃப்கோர்ஸ் பாப்புலர் லீடர், இந்த ஒரு குற்றச்சாட்டுகள் நீங்கி பல பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்கப்பட்டு பல திட்டங்கள் 2001 ஏற்பட்டது போல ஜெயலலிதாவால் இயக்கப்படக்கூடிய ஒரு அரசாங்கமாக மாறும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? சட்ட ரீதியான காரணிகள் இல்ல அது அவரை கண்ட்ரோல் பண்ணி அந்த நிலையை தடுக்கும் என்று நினைக்கலாமா? அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் மட்டும். இன்னைக்கு வந்திருக்க தீர்ப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆர்குமெண்ட்ல ஒரு விஷயத்த நாரிமன் அக்செப்ட் பண்ணிருக்காரு. கால அளவுங்கிறது நிர்ணயிக்கப்பட்டுருச்சு. அவங்களுடைய அப்பீல் டிஸ்கஷன்ங்கிறது 5 மாதத்துக்குள்ள 2 மாதத்துக்குள்ள அவங்க இந்த புக்லெட் சப்மிட் பண்ண போறாங்க. 3 மாதத்துல ஹைகோர்ட் அவங்களுடைய மேல்முறையீட்டு முடிக்கணும். அப்ப இது ஒரு மாதிரி டபுள் எட்ஜ்டு ரிலீஃபா நான் பாக்குறேன். ஒண்ணு விடுதலை ஆயிட்டா பிரச்சனை இல்ல, நிச்சயமா அது ஒரு மாரல் பூஸ்டா இருக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி மிகப்பெரிய உதா இருக்கும். இல்ல அப்படி ஒருவேளை அக்விட்டல் ஆயிட்டா, ஒருவேளை இந்த ஒரு 3 மாசத்துல உச்ச நீதிமன்றம் சொன்னது போல வேகத்துல மேல்முறையீட்டு மனு நடந்தா அவங்க விடுதலை கிடைச்சிட்டா 2016 தேர்தலையும் ஒரு தேர்தலில் அவங்க சிஎம் கேண்டிடேட்டாவே வர முடியும். அப்படி இல்லாம இன்னொரு விதத்துல அது முடிவு வரும் பட்சத்துல அது இன்னும் பெரிய ஒரு செட்பேக்கா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இது ஒரு மாதிரி ஒரு பிக்ஸ்டு ரொம்ப இது உதவியா இருக்குமா இல்லையாங்கிறது உயர்நீதிமன்றத்தில் அவங்க போகும்போது தான் தெரியும். ஆனால் இதை டிலே பண்ண முடியாது. யாரு நினைச்சாலும் இந்த ப்ராசஸ் இனிமே டிலே ஆகாது அப்படிங்கிறது மட்டும் இதுல தெளிவா இருக்கு. அரசியல் ரீதியா நீங்க கேட்ட ஒரு விஷயத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியா எப்படி இருந்தாலும் அவங்களுடைய ஆலோசனை கேட்டுதான் இந்த அரசாங்கம் இயங்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தாலும் அவர் பினான்ஸ் மினிஸ்டர் முன்னாடி இருந்த போதும்
என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவங்க கொடுக்கறாங்களோ இவங்களுடைய குறிப்பறிந்து பணியாற்றக்கூடியவரா தான் ஓபிஎஸ் மட்டும் இல்ல மற்ற அமைச்சர்களும் இருக்கிறாங்க. இதுல ஒரு சிக்கல் என்ன வரும்னா, அதிகாரிகள் நேரடியா அவங்களோட கலந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் குறையலாம். அதுக்கான வாய்ப்பு மாரலி இது ஒரு கொஸ்டினபிளாக மாறலாம். ஏன்னா ஏற்கனவே இப்போ முதலமைச்சருடைய தனி செயலாளர்கள் அல்லது அரசாங்கத்தினுடைய ஸ்பெஷல் அட்வைசர் இப்படியான அதிகாரிகள் இருக்கிறாங்க. இவங்க நேரடியாக அதிமுக தலைவியை சந்தித்து ஆலோசனை கேட்கிறது அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா குறைந்தபட்சமா என்ன பண்ண முடியும்னா, இந்த 21 நாட்கள்ல யாருமே அவங்க சந்திக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது, அல்லது அவர்கள் விருப்பப்படாம இருந்தாங்க. இனிமேல் குறைந்தபட்சம் இங்க அவங்களோட அட்வைஸ் என்ன, அதுக்கு அடுத்த கட்டமா என்ன முடிவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற குறைந்தபட்சமான ஒரு இது இருக்கும். ஒரு அன்சர்டனிட்டி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிச்சயமா. ஏன்னா அபிஷியல் பியூரோக்ரசி மத்தியிலையும் அந்த ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருந்துச்சு. நம்ம அப்புறம் மினிஸ்டர்ஸ் மத்தியிலுமே என்னன்னா, நம்ம இந்த விஷயங்கள்ல முக்கியமான டெசிஷன்ஸ்ல என்ன மாதிரி ஆக்ட் பண்றது அப்படிங்கறதுல வர்ற ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. இனிமேல் அது குறையறதுக்கான மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்கிறது. திரு தமிழ்மணி அவர்களும் திரு பாலு அவர்களும் இது சார்ந்த கருத்துக்கள் சொல்ல முற்படுவீங்க. விரிவாக உங்களுடைய வாதங்களை கேட்கலாம். ஒரு சிறிய இடைவேளை காத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய விவாதத்தின் பிரதான கேள்விக்கு நேர்களாகிய நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். நேர்களே, குறுஞ்செய்தி வாயிலாக இன்றைய விவாதத்தின் பிரதான கேள்விகளுக்கு பதில்களை அனுப்புங்கள். இடைவேளைக்கு முன்னாடி வழக்கறிஞர் தமிழ்மணி திரு கார்த்திகே செல்வன் அவர்கள் சொன்னார், இந்த ஒரு வழக்கில் விரைந்து விசாரணையை முடிக்க வேண்டும், அதாவது மேல்முறையீட்டு வழக்கில் விரைந்து விசாரணையை முடிக்க வேண்டும் என்பது வாய்ப்புகளும் சிக்கல்களும் சமமாக, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரெட்ஸ் ரெண்டுமே சமமாக கொண்ட ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் என்ற ஒரு கருத்தை சொன்னார் திரு கார்த்திகே செல்வன். நீங்கள் மறுத்ததாக நான் புரிந்து கொள்கின்றேன். மறுக்கிறீர்களா? அவர் சொல்வதை ஏற்கிறீர்களா? அவர் சொல்வதை ஏற்றுக்கொண்டு சற்று விரிவுபடுத்த விரும்புகிறேன். உச்சநீதிமன்றம் பிழை வழங்கியிருப்பது அவர்கள் கொண்டாடுகிற, அவர்களுக்கு ஒரு கலகலப்பை கொடுக்கக்கூடிய விஷயம். ஆனால் இதை இழுத்தடிக்க முடியாது, ஒரு 5 மாதங்களுக்குள் முடித்துவிட வேண்டும் என்பது அவர்கள் தடையின் மேல் தொங்குகிற, எந்த நிமிடமும் அருந்து விழுந்து அவர்களை ஆபத்து விளைவிக்கக்கூடிய கத்தி. என்னதான் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் சத்தம் போட்டு வெளியிலே பேசினாலும் அவர்களுக்கு தெரியும், மனதுக்குள் ஒரு சாதாரணமாக பகுத்தறிவு உள்ளவர்களுக்கு கூட தெரியும், இந்த சொத்துக்கள் எல்லாம் எப்படி வாங்கினோம் என்று நம்மால் சொல்ல இயலவில்லை, கணக்கு சொல்ல இயலவில்லை. எனவே நாம் போட்டிருக்கிற மேல்முறையீட்டு மணி ஆபத்துக்கள் நிறைந்தது என்பது அவர்களுக்கு விரிவாக தெரியும். அவருக்கும் தெரியும், இந்த 4 பேருக்கும் தெரியும். அதை அடுத்து 2001 ஏற்பட்ட சூழ்நிலையும் இன்றையும் ஒன்றாக கருத முடியாது. அன்றைக்கு அவர்கள் வழிவோடும் பொலிவோடும் இருந்தார். அவர் அறிவிக்கப்பட்ட குற்றவாளி அல்ல, தண்டனைக்குட்பட்ட குற்றவாளி அல்ல, முழு சுதந்திரம் உள்ள, முழு ஆரோக்கியம் உள்ள மனிதர். இன்றைக்கு ஒரு மனிதர் ஒரு இதய ஆபரேஷனுக்கு பிறகு இருக்கிற மனிதரை போன்ற நிலைமையில் அவர் இருக்கிறார். அந்த 2 நிலைகளை ஒப்பிட்டு சொல்ல முடியாது. கட்சியை உற்சாகத்தோடும் பொலிவோடும் காப்பாற்ற இயல முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னொரு கருத்தை சொன்னார், எப்படி ஒரு கன்க்ளூஷன் கொண்டு முடியும்? அன்னைக்கும் சட்ட ரீதியாக அவரால் முதலமைச்சராக இருக்க முடியல, அன்னைக்கும் மேல்முறையீடு வழக்குகள் இருந்தது, அன்னைக்கும் நிலுவையில வழக்குகள் இருந்தது, அவர் எதுல டிஸ்குவாலிஃபை ஆனாரோ அதுலயும் வழக்குகள் இருந்தது. பெரிய என்ன வித்தியாசம் காண முடியும்? அன்னைக்கும் ஷி வாஸ் அரவுண்ட், டுடே ஷி இஸ் அரவுண்ட். அன்னைக்கும் முதலமைச்சர் பன்னீர்செல்வம், இன்னைக்கும் பன்னீர்செல்வம். கட்சியிலேயோ இல்ல ஆட்சியிலேயோ அவருக்கு சவால் விடக்கூடிய விஷயங்கள் உள்ளுக்குள்ள இல்ல. என்ன பெரிய வித்தியாசம் 2001க்கும் இன்னைக்கும்? மிக எளிதான விஷயம். அன்றைக்கு அவர் மீது சாட்டப்பட்ட தண்டனை அளிக்கப்பட்ட குற்றத்திற்கும் இன்றைக்கு உள்ள குற்றத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அன்றைக்கு இப்படி ஒரு கண்ணாடி பெட்டி அவருக்கு 100 அடி தூரத்தில் தள்ளி கிடந்தது. இன்றைக்கு அந்த கண்ணாடி பெட்டி அவர் சேலையில் சொருகப்பட்டிருக்கிறது. அவர்தான் பதில் சொல்ல வேண்டும், இந்த கண்ணாடி பெட்டி அவர் பாக்கெட்டில் எப்படி வந்தது என்பதை. வேறு யாரும் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம், மிக மிக காமன் சென்ஸா சொல்ற விஷயம். அவர்தான் இதை, இந்த கண்ணாடி பெட்டி அவர் பாக்கெட்டில் எப்படி வந்தது என்று சொல்ல வேண்டும். அது மிக கடினம் என்பது அவர் மனசாட்சிக்கு தெரியும், ஏனையோருக்கும் தெரியும். வழக்கு மேல்முறையீடு விரைந்து முடிக்கப்படுறதுல ஆபத்துகளும் சேர்ந்தே இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை அதிகமாக இருக்கின்றன. நான் திரு பாலு அவர்கள்ட்ட தான் அடுத்து வரேன். திரு பாலு, இன்னைக்கு அரசியல் ரீதியாக அஇஅதிமுகவுக்கு சட்ட ரீதியாக ஒரு பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கலாம், சவால்கள் நிறைய இருந்திருக்கலாம். நான் சட்ட ரீதியாக இன்னைக்கு அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவை அதிமுக சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதா? மக்கள் ஆதரவு இருப்பதாக சொல்லப்படுகிறது. பெரிய வரக்கூடிய ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் அதை உறுதி செய்ய
செய்யக்கூடும். பன்னீர்செல்வம் ஆளுகிறார், ஆனாலும் கூட பக் ஸ்டாப்ஸ் ஜெயலலிதா என்று எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதையும் யாரும் சவால் விட போறதில்லை, பெரிய அதற்கு எதிர்ப்பும் இருக்க போறதில்லை. எனும் பொழுது அரசியல் ரீதியாக ஜெயலலிதாவுக்கு சவால் இல்லை. இந்த ஜெயலலிதா பன்னீர்செல்வம் ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பீஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பா தான் இருக்க போகுது. முடிவுகள் எடுக்க போகின்றது, பல திட்டங்கள் வரப்போகுது. இதுல பெரிய அரசியல் பின்னடைவு ஜெயலலிதாவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்றைய தினம் அரசியல் ரீதியான பின்னடைவுகளை பற்றி விவாதிப்பதை விட இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வை பற்றி சில செய்திகளை நான் பதிவு செய்தாக வேண்டும். முதலில் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இதுபோன்ற வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது திமுக தரப்பில் ஏன் வழக்கறிஞர் ஆஜராகவில்லை? மக்கள் முன்னால் இந்த கேள்வி எழுகிறது. முன்பே நாம் சுட்டிக்காட்டினோம், அரசு வழக்கறிஞர் இதில் சரியான நிலைப்பாடு எடுக்கவில்லை, இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருக்கிறது என்று சொன்னோம். ஆனால் இன்றைக்கு கேட்பாரற்ற வழக்காக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்திருப்பது என்பது ஒரு சட்டத்தின் ஆட்சி இந்த நாட்டில் நடக்கிறது என்று நினைக்கக்கூடிய என் போன்றவர்களுக்கு வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எதிர்த்தரப்பில் ஒருவர் கூட இல்லாமல் இந்த வழக்கு இன்றைக்கு முடிந்திருக்கிறது, சுப்பிரமணிய சாமி அவர்களை தவிர. சுப்பிரமணிய சாமி கூட இந்த வழக்கில் ஜாமீன் வழங்குவதற்கு அவர் ஆட்சேபனை தெரிவிக்காமல் நிபந்தனை என்ற அடிப்படையில் மட்டுமே செல்கிறார். ஒரு சத்தம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இவர் உள்ளே சென்றதற்கு பிறகு இன்று வரை பல்வேறு போராட்டங்கள் நடத்தி பொது சொத்துக்கள் சேதப்படுத்தியிருக்கிறது, ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் இன்றைக்கு கலவரம் நடந்த போதெல்லாம் அமைதி காத்த ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தில் இதுபோன்ற செய்தி வந்தது என்பதற்காக அவசர அவசரமாக ஒரு அறிக்கை விட வேண்டிய நிலைமைக்கு சுப்பிரமணிய சாமி ஆஜரானதால் ஏற்பட்டிருக்கிறது. திமுக இந்த வாய்ப்பை ஏன் நழுவ விட்டது? அவர்களுக்கு பின்னால் 2G இருக்கிறது என்பதற்காக இதை செய்ய தவறினார்களா என்ற கேள்வி இருக்கிறது. அதை தாண்டி நீதிபதியிடம் நரிமன் அவர்கள் வாதிடும் போது சொல்லுகிறார், நான் வீட்டிலேயே இருப்பதற்கு கூட நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், எந்த நிபந்தனை விதித்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது அவசரமாக நீதிபதி சொல்கிறார், 4 சுவருக்குள் வைப்பதை பற்றி விவாதிப்பது இது அல்ல, ஜாமீன் வழங்க வேண்டுமா இல்லையா என்பது மட்டும்தான் எங்கள் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி என்று சொன்ன நீதிபதி ஏன் இந்த வழக்கை டிசம்பர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார் என்று எனக்கு புரியவில்லை. ஜாமீன் மணி இல்ல முடிச்சற நீதிபதியுடைய நிலைப்பாட உள்ளபடியே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏன் வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுக்கு கஸ்டிங் நான் என்ன சொல்றேன்னா, விமர்சிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்க ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங் தி ஜட்ஜ். ஆனா ஒரு நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையை நான் இப்பொழுது விவாதிக்கிறேன். என்னவென்று சொன்னால், இது எதிர்த்தரப்பினுடைய நபர்கள் இல்லாத பொழுது இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு நான் ஜாமீனை மட்டும்தான் பேசுவேன் என்று சொன்ன நீதிபதி 18 ஆண்டுகள் இழுக்கடிக்கப்பட்ட ஒரு வழக்கை 3 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்று ஒரு வாய்மொழியாக தீர்ப்பிலே ஒரு வரி கூட நாம் விவாதிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. ஏன் 18 ஆண்டுகள் நீட்டிச்சிங்கன்னு கேட்டிருக்கார் நீதிபதி. நீங்க 2 டிக்கெட் 20 வருடங்கள் இழுத்துருவீங்களோங்கிற ஒரு நிலை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் வைத்திருக்கிறார். ஆகிய காரணத்தினால 3 மாசத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொன்னது நீதிபதி. முடிச்சிடறேன். இது என்னுடைய பார்வையில் அதிமுகவுக்கு இது ஒரு நிர்பந்தமாக எனக்கு படவில்லை. இது அவர்களுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை உச்சநீதிமன்றம் வழங்கியதாகத்தான் நான் அறிகிறேன். எப்படி என்று சொன்னால், நான் சொல்லி முடிச்சிடறேன். எப்படின்னு சொன்னா, இன்றைக்கு என்ன நிலையோ அதுதான் உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கு விசாரணை முடியும் பொழுதும். ஒருவேளை உயர்நீதிமன்றம் குற்றவாளி என்று சொல்லிவிட்டால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இதே நிலை தொடரும். அவர் ஜாமீன் அங்கும் ஜாமீன் பெற முடியும், உச்சநீதிமன்றம் வரை செல்ல முடியும். நான் சொல்வது என்னவென்று சொன்னால், உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்குவது மட்டும்தான் எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனை என்று ஒரு பிரச்சனையில் சொல்லிவிட்டு இன்னொரு பிரச்சனையில் இந்த வழக்கை 3 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்று சொல்லி எந்த ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டாலும் அந்த ஜாமீன் மனு முடிச்சார். அந்த ஜாமீன் மனுவில் உத்தரவு வழங்கிவிட்டால் அந்த மனுவிற்கு அதற்கு மேல் அந்த இடத்தில் எந்த விதமான ஒரு சட்ட ரீதியான நிலைப்பாடும் இல்லை. நீங்க முரண்படுறீங்க. முதல் பகுதியில் அதிமுக ஏன் இந்த தீர்ப்பு வழங்கிய குன்ஹாவையும் விமர்சிச்சதை கேட்டுட்டு நீங்க அத்தனை விமர்சனத்தையும் இன்னைக்கு தீர்ப்பு வழங்கிய இன்னைக்கு பெயில் வழங்கிய நீதிபதி மீது வைக்கிறீங்க. ஏன் அவர் கொடுக்கல, இது அதிமுகவுக்கு சாதகமாக அமைந்துரும் அப்படின்னு அவங்க என்ன விமர்சனம் செய்தார்கள், அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டை இதற்கு முன்பு வைத்தீர்களோ அதை நீங்கள் வைக்கிறீங்க. மீண்டும் சொல்றேன், ஒரு வழக்கறிஞராக சொல்ற, ஒரு ஜாமீன் மனு மீது ஒரு விசாரணை வந்து ஜாமீன் மனு மீது நிராகரிப்பதாகவோ அல்லது ஜாமீன் வழங்குவதாகவோ ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டால் அந்த மனுவிற்கு சட்ட ரீதியான எந்த அந்தஸ்தும் இல்லை. மேற்கொண்டு அந்த வழக்கை இன்னொரு தேதிக்கு
ஒத்திவைக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய சந்தேகம் என்னவென்று சொன்னால், சந்தேகம் இல்ல, நான் என்ன எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னால், ஒரு நீதிமன்றம் இவர் முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு முதலமைச்சராக இல்லாமல் போய்விட்டார், இதற்கு முன்பு இந்த வழக்கு நிலுவையில் இருந்து பல மாதங்கள் இழுத்தடிக்கப்பட்டால் அவருடைய அரசியல் வாழ்க்கை பாதிக்கப்படலாம். எனவே இந்த வழக்கை முடிக்க வேண்டியது ஒரு நீதிமன்றம். இந்திய உச்ச நீதிமன்றம் தவறான நிலைப்பாட்டை இதில் எடுத்தது அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, மீண்டும் மீண்டும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஏதோ இதுவரையில் 27ஆம் தேதியிலிருந்து இன்றைய தேதி வரை அதிமுகவினர் நீதிபதியை விமர்சனம் செய்தார்களே, அதே போன்று நான் செய்வதை போன்று அதை நோக்கி நீங்கள் என்னை அழைத்துச் செல்வது போன்றுதான் எனக்கு தெரிகிறது. ஒரே நான் சொல்லக்கூடிய ஒரு நியாயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள். ஒரு ஜாமீன் இல்லங்க, நான் சொல்றேன், யாராக இருந்தாலும் சட்டம் தான், சட்டத்தின் அடிப்படையில் தான். நான் கேட்கறது என்னன்னா, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டது. தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகு அதை ஏற்றுக்கொள்வதாக நான் சொல்லுகிறேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். ஆனால் அதே சமயத்தில் எனக்கு முன்னால் எழக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், ஒரு பிரச்சனையின் போது அது தொடர்பாக நான் பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இந்த வழக்கை விசாரணை என்று சொல்லுகின்ற பொழுது நான் சொல்வது என்னவென்று சொன்னால், ஒரு ஜாமீன் மனுவில் தீர்ப்பு வழங்கப்பட்டால் அதற்கு பிறகு அந்த மனுவில் எதுவும் இல்லை, 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் என்று ஒத்திவைப்பது எதற்காக என்று நான் சட்ட ரீதியாக இந்த கேள்வியை இது சார்ந்து கேட்கறதுக்கு முன்பாக இன்னொரு விஷயத்தையும் நீங்க எழுப்பினீங்க. நான் அதுதான் திரு முத்துமணி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இன்னைக்கு ஜெயலலிதா தரப்புல இருந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அமைதி காக்க வேண்டும், தீர்ப்பை விமர்சிக்க கூடாது, எந்த நீதிபதியும் விமர்சிக்க கூடாது, நீதிமன்றத்தை உள்நோக்கம் கற்பிக்க கூடாது என்ற ஒரு அறிக்கையை ஜெயலலிதா என்று வெளியிட்டிருக்கிறார். ஏன் இவ்வளவு நாட்களாக ஜெயலலிதா இதை வெளியிடவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது போன்ற ஒரு போராட்டங்களும் நீங்க சொல்லக்கூடிய அறிக்கைகள் அது அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ நிலையா இல்ல அதிமுக ஒட்டி அறிக்கை என்ற ஒரு கேள்விகள்லாம் இருந்தது. போராட்டங்கள் நடந்தன, பொதுக்கூட்டங்கள் நடந்தன. அப்பொழுதெல்லாம் ஏன் இது போன்ற அறிக்கையை, இது போன்ற கோரிக்கையை அதிமுக தொண்டர்களுக்கு, அவருடைய ஆதரவாளர்களுக்கு இன்று வெளியிட்டது போல ஜெயலலிதா வெளியிடவில்லை? முன் அடிப்படையில் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அனைத்திந்திய அண்ணா திமுக ஆட்சி என்றாலே பொதுவான எல்லா மக்களுடைய கருத்து சட்டம் ஒழுங்கை பேணி காக்க அதிகமான முயற்சியை எடுக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. இப்போது ஏன் வெளியிட்டிருக்க, இதற்கு ஏன் முன்பு வெளியிடவில்லை என்ற கருத்து இங்கு இயலாது. ஏன் என்று கேட்டால், எந்த தருணத்தில் விட வேண்டுமோ அந்த தருணத்தில் விடுவதுதான் முறை. இல்ல இப்போ பஸ் எரிந்த போதோ, இல்லன்னா போராட்டங்கள் நடந்த போதோ, கடையடைப்பு நடந்த போதோ, விமர்சனம் நடந்த போதோ வெளியிட வேண்டிய ஒரு நீங்க நேரத்தை கடத்தாம நான் தெளிவா வந்துடுறேன். அதிமுக ஆட்சியை பொறுத்தவரை நீங்க சொல்ற சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் கூட பாதிக்கப்பட்ட நபர்கள் அல்லது பொதுமக்கள் அதை கண்ணால் கண்டவர்கள் குற்றவாளி இவர்கள் தான் என்று சொல்லக்கூடியவர்கள் புகார் கொடுத்தால் சட்டப்படியான நடவடிக்கை அதிமுக ஆட்சியில், அது தலைவர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி இப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையாங்கிறது கேள்வி இல்லை. சம்பவங்கள் நடந்தது, விமர்சனங்கள் நடந்தது, கடையடைப்பெல்லாம் நடந்தது, விமர்சனங்கள் நடந்தது. அந்த சமயத்தில் ஏன் இன்று ஜெயலலிதா வெளியிட்டது போன்ற அறிக்கையை அன்னைக்கு செய்ய வேண்டாம் என்று ஏன் வெளியிட? நீங்க இன்னொரு கருத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இப்போது ஒரு அறிக்கை அம்மா அவர்கள் விடுத்தால் நல்லது என்று நீதிமன்றம் கருதி இருக்கக்கூடும். கருதி இருக்கக்கூடும். ஆக நீதிமன்றத்துடைய கருத்துக்கு மதிப்பளிக்கின்ற வகையில் இப்போது கொடுத்ததை தவறு என்று சொல்ல முடியாது. நிச்சயமா இல்ல. ஆனால் ஜெயலலிதா சொன்னால் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொண்டர்கள். அதிமுக ஒரு ராணுவ பட்டாளம் அம்மாவுடைய இசைவுக்கு தகுந்து நடக்கக்கூடியது. ஏன் அந்த சமயத்தில் வெளியிட, அந்த சமயத்தில் விடவில்லை என்ற கருத்து அல்ல, இப்போது விட்டு இருப்பதற்கு என்ன காரணம் என்றுதான் உங்களுடைய கேள்வி. சொல்ல வேண்டிய ஒரு நிலை வந்திருக்குங்கிறத அவங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திமுக பொதுச் செயலாளர் அம்மா அவர்களை பொறுத்தளவுல எந்த நேரம் எந்த அறிக்கை உரிமை கேட்பாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் எந்த நேரம் கொடுக்குமோ கொடுத்துத்தான் வருகிறார். அது எந்த வித மாற்றம் இல்லை. இப்போது மேலும் ஒரு அறிக்கையை அம்மா அவர்கள் கொடுத்தால் நல்லது என்று கருதி இருக்கின்ற காரணத்தால் நம்முடைய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்துக்கு மதிப்பளித்து அம்மா அவர்கள் விடுத்திருக்க கூடும் என்று நான் கருதுகிறேன். இந்த மதிப்பளிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. அதை கொடுக்க வேண்டிய கட்டாயம் அவசியம் இருக்கிறது. அதனால இன்னைக்கு அவர் ஒரு கமிட்மெண்டை கொடுத்திருக்காரு, நீதிமன்றத்தில் கொடுத்தாரு, அதோட ஒட்டி வந்திருக்கிறது. இந்த நீதிமன்றத்தினுடைய இந்த டைரக்ஷன்ஸே இல்லாத வகையிலே இதை முன்னாடியே கூட செய்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கிறது. நான் இன்னொரு கூடுதலா ஒரு விஷயமும் இதுல சொல்ல வேண்டியிருக்கிறது. அவர் சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு இதுல ஒரு பெரிய எதிர்கட்சிகள் குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு எக்ஸாகரேட் பண்ற அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் நடந்துடலன்னு
இருந்ததுன்னு சொல்லலாம். முதல் 2 நாட்களை தவிர மற்ற நாட்கள் அமைதியாகத்தான் இருந்தது. போராட்டங்கள் வலியுறுத்தி நடத்தப்பட்டதா அதெல்லாம் வேற. ஆனால் அமைதியான முறையில தான் இருந்தது ரிலேட்டிவ்லி. ஆனால் உயிரிழப்புகளாக இவங்க அதிகாரப்பூர்வமாக கொடுத்தது இருக்குல்ல, அவர்களுக்காக தற்கொலைகள் மற்ற விஷயங்கள் இருக்கு, தீக்குளிப்பு போன்ற விஷயங்கள், இதை குறைந்தபட்சமாக தவிர்த்திருக்கணும். இன்னைக்கு விடுதலையாகி வந்துட்டாங்க. அப்ப இறந்தவர்களுடைய அந்த இது பொதுவா இந்த கட்சிக்கு இல்ல, எல்லா கட்சிகளிலும் தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கிற ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வு. ஏன்னா இதை ஜெயலலிதா அவர்களே விரும்பாத ஒரு நிகழ்வு. சேலத்துல ஒரு பெண்மணி ஒரு ஏற்கனவே வேறு ஒரு பிரச்சனைக்கு தீக்குளிக்க முயன்ற போது, தற்கொலைக்கு முயன்ற போது அவர் எழுதிய ஒரு கடிதம், அவருக்கு தனிப்பட்ட முறையில் எழுதினாரு, நம்ம தைரியமாக எதிர்கொள்ளணும், இந்த முயற்சிகள் தற்கொலை செய்ய முயற்சி செய்த போது அவர் நேரில் பார்த்து பண்ணக்கூடாது கடிதம் எழுதினாங்க. இதையெல்லாம் அவர் எதிர்த்தார். ஆனால் இந்த முறை அப்படியான ஒரு கடிதமோ அல்லது ஒரு அறிவிப்போ அவரிடமிருந்து இல்லை என்றாலும் கூட கட்சியிலிருந்து உடனடியாக வந்திருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லாரிடம் இருந்து. ஏன்னா இந்த உயிர்கள் அப்படிங்கிறது இழப்பு அப்படிங்கிறது அவரே விரும்பி இருக்க மாட்டார். இத்தனை பேர் உயிரிழக்கிறது ஏன்னா இன்னைக்கு விடுதலை ஆயிட்டாங்க, இது இறுதியான தீர்ப்பு இல்லைன்றது இவங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தாங்க. முன்பு செய்திருக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. முன்பும் செய்திருக்கலாம். ஆமா, இதை முன்கூட்டியே வந்திருக்க வேண்டியது. திரு பாலு அவர்கள் ஒரே ஒரு பதிவு. சில நாடுகளில் நண்பர்கள் இந்த அறப்போராட்டத்தின் மூலமாக ஏகோதித்த மக்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவை பெற்றிருந்தால் மக்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டுள்ளோம் என்ற கருத்து ஏற்பட்டதால் தான் இந்த அறப்போராட்டம் தொடர்ந்து இதில் ஏறக்குறைய 169 இறந்தது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம். அம்மா அவர்களை பொறுத்தவரை ஒரு உயிரின் மதிப்பு கூட விலை மதிப்பற்றது. இது போகக்கூடாது. அது நிச்சயமாக அவர்கள் இந்த உயிரிழப்புகளுக்கு நிச்சயமாக தன்னுடைய வழக்கில் ஏற்பட்ட சம்பவத்துகள் மிக வருத்தத்தில் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு விவகாரத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். திரு பாலு அவர்களும் கூட ரைஸ் பண்ணார் இந்த விஷயத்துல. திமுகவுடைய அமைதி நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு சார்ந்து கவர்னரை விமர்சிச்சிருக்கிறார். இன்னும் சில விமர்சனங்கள், சில கடிதங்கள், கோரிக்கைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு சார்ந்த திமுகவுடைய சைலன்ஸ் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஆக்டிவாக செய்ய வேண்டிய ஒரு திமுக ஏன் இதுல இவ்வளவு அமைதி காக்கிறது? விமர்சனங்களை கூட சில நாட்கள் கழித்துத்தான் திமுக தலைவர் வைத்தார். அப்படிங்கும்போது இந்த விஷயத்துல விஜயகாந்தோ பாமகவோ எதிர்கட்சியா ஸ்கோர் பண்ணதை விட திமுக குறைவாகத்தான் ஸ்கோர் பண்ணிருக்கிறது. ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் மிக குறைவாகத்தான் எடுத்திருக்கிறது. அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதுவும் கூட ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு முயற்சியா தான் நான் பாக்குறேன். அவர் ஒரு அரசியல் ரீதியான ஒரு கணக்குல தான் இதை அவங்க ஒரு லோக்கியா ப்ரொஃபைல் பண்ண. ஏன்னா ஏற்கனவே இந்த பிரச்சனைகள்ல ஜெயலலிதா அவர்கள் சிறையில் இருக்கிற வரைக்கும் சிம்பத்தி அதிகமாயிட்டு இருக்குது. இந்த நிலையில் அவர் என்ன சொன்னாலும் அது அவர்களுக்கு கூடுதலான ஒரு மைலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஏன்னா எதுவுமே செய்யாத பட்சத்திலும் கூட எல்லா இடங்களிலும் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உருவமையும் மற்றவர்களுடைய உருவமையும் இருக்கப்பட்ட ஒரு விஷயம். இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு கணக்காக இதை இல்ல இது என்ன அரசியல் விளையாட்டா? நான் கேக்குறேன், ஜெயிலுக்கு போயிட்டாக்கா ஒரு சிம்பத்தி வந்துரும். ஆனால் அவரை ஜெயிலுக்கு அனுப்புவதற்காக திமுக எல்லா வேலையும் செய்யும். பெங்களூருக்கு அனுப்பும், வழக்கை நடத்தும், தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அமைதியாகிவிடும் என்றால் இது அரசியல் விளையாட்டு அல்ல. எனக்கு தெரிந்து அடுத்து வரக்கூடிய வழக்கில் என்ன நிலை வரும் என்று தெரியாததன் காரணமாக செய்யக்கூடிய அமைதி அதுவும் ஒரு காரணமா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நீங்க இப்ப விடுதலைக்கு பிறகு அவங்களுடைய அடுத்த இப்ப அவங்க பெயில் அப்ஜெக்ட் பண்றது இல்லைன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அப்பீல எதிர்க்க போறாங்க. இது ரெண்டு விதமா, இது ஒரு அரசியல் கணக்கு. பாலு சொன்ன மாதிரி அடுத்து வர வழக்கு பாமக எதிர்த்த அளவுக்கு திமுக ஏன் எதிர்க்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிறது. நான் திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட கேட்க ஒரு ரொம்ப சுருக்கம் இறுதி வாரம். திமுக இந்த நேரத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, ஏன் உச்ச நீதிமன்றத்தில் அவங்க போய் அப்பியர் ஆகல. பெங்களூர் நீதிமன்றத்திலும் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒன்னும் அப்பியர் ஆகி 7ஆம் தேதி வரைக்கும் அவங்க அப்போஸ் பண்ணல. அப்பீல்ல யார் பார்ட்டின்னா திமுக பார்ட்டி கிடையாது. அப்பீல் போடப்பட்டது பொதுச் செயலாளர் அவர்களும் மற்ற மீது 3 பேரும். அதுல திமுக அவங்க பார்ட்டியா காமிக்கல. அப்பீல் அவங்க பார்ட்டி இல்ல, அப்பீராக முடியாது. இன்னும் சுப்பிரமணியன் சுவாமி அப்பியர் ஆனார், சில கோரிக்கைகளை வைத்தார். வழக்கின் தரப்பாக இருக்கிறார், அவர் வேண்டுமானால் ஆகலாம். அது மட்டுமல்ல, அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அரசியல் கணக்குத்தான் திமுகவுக்கு முக்கியம். இது வெளிப்படையான விஷயம், மறைத்து பேச வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு அவர் வெளியே வரக்கூடாது என்பதை கூட கருணாநிதி சொல்லுகிறார். அதனால் கருணாநிதி தான் ஏற்பாடு செய்தார் என்ற கெட்ட பெயர் வருவதை விரும்பவில்லை. இன்னொன்று, அவர் ஒரு 91 வயது அற்புதமான அரசியல்வாதி. அண்ணா திமுக பிளவுபடுமானால் அதுவரை அவர் காத்திருக்கிறார். அவருடைய நடவடிக்கை சரி. அரசியல் ரீதியாக நேர்கள்ட்ட கேட்டிருந்தோம். இன்றைய விவாதத்தின் பிரதான கேள்வி ஜெயலலிதாவுக்கு காத்திருக்கும் முக்கிய சவால் என்ன நேர்களே என்று கேட்டிருந்தோம். மக்கள் கருத்து என்ன பார்க்கலாம்.
ஜெயலலிதாவுக்கு இருக்கக்கூடிய முக்கிய சவால் அரசு நிர்வாகம் சார்ந்தது என்று 10%, அரசியல் ரீதியான பல சவால்களை அவர் சந்திக்க நேரிடும் என்று 19%, அவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய பிரதான சவால் இந்த வழக்கு, இது சட்ட ரீதியானதுதான் என்று 71% சொல்லியிருக்கிறார்கள். ஜெயலலிதாவுக்கு காத்திருக்கக்கூடிய முக்கிய சவால் இந்த வழக்கு தான் என்று 71%, அரசியல் ரீதியான பல சவால்களை சந்திக்க நேரிடும் என்று 19%, அரசு நிர்வாகம் சார்ந்து அரசு செயல்பாடுகள் சார்ந்து பல சவால்களை அதிமுகவும் ஜெயலலிதாவும் சந்திக்க நேரிடும் என்று 10% சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக மக்களுடைய கருத்து போல இந்த ஒரு வழக்கானது ஒரு சவாலாக இருக்க போகிறது. இந்த மேல்முறையீடானது விரைந்து முடிக்க வேண்டும், 3 மாதத்துக்குள், அதாவது தொடங்கத்திலிருந்து 3 மாதத்துக்குள் முடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கால நிர்ணயமும் செய்திருக்கிறது. ஜெயலலிதா மேல்முறையீட்டில் கிளீன் சிட் பெறுவாரா, அப்படி பெற்றால் அவர் தேர்தலில் போட்டியிட முடியுமா, சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டா எலெக்ஷனுக்கு முன்பாகவே அந்த சூழல் ஏற்பட்டால் முடியுமா, இதை தாண்டி பின்னடைவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக பல சவால்கள் ஜெயலலிதாவின் முன்பு காத்திருக்கின்றன. இந்த சவால்களை ஜெயலலிதா முறியடிப்பாரா என்ற ஒரு கேள்வித்தான் பிரதானமாக எழுந்திருக்கிறது. நாளை ஜெயலலிதா மீண்டும் சென்னை திரும்புவதற்கான சூழல் ஏற்படுகிறது. ஜெயலலிதா என்ன சொல்ல போகிறார், அடுத்த அரசியல் ரீதியாக என்னென்ன நடக்கப் போகின்றன, இவற்றையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு கார்த்திகை செல்வன் அவர்களுக்கும், திரு முத்துமணி அவர்களுக்கும், திரு தமிழ்மணி அவர்களுக்கும், திரு பாலு அவர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.